எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் மாற்றம் செய்ய முடியுமா? விதி என்ன சொல்கிறது? வாங்க பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பு அஜித் அகர்கர் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் தேர்வுக்குழு நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பைக்கு 15 பேர் கொண்ட அணியை அறிவித்தது. மேலும் 3 வீரர்களை ரிசர்வ் வீரர்களாக அறிவித்தது. இந்த அணியில் மாற்றம் செய்து ரிங்கு சிங், நடராஜன் மற்றும் ருதுராஜ் ஆகியோர் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஐசிசி விதி என்ன சொல்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கும் அணியில் ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் ரிங்கு சிங் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் நடராஜன் மற்றும் ருதுராஜ் பெயர் ரிசர்வ் பட்டியலிலும் இல்லை. எனவே இவர்களுக்கு 15 பேர் கொண்ட அணியிலோ அல்லது ரிசர்வ் பட்டியலிலோ இடம் தர வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதில் ரிங்கு சிங்கை பொறுத்தவரையில் அவரை நேரடியாக 15 பேர் கொண்ட அணியில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயத்தில் அதிக விக்கெட் கைப்பற்றியவர்களுக்கான பட்டியலில் 8 போட்டியில் 15 விக்கெட் எடுத்து தமிழகத்தின் இடதுகை வேக பந்துவீச்சாளர் நடராஜன் 2வது இடத்தில் இருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் கடைசி கட்ட ஓவர்களை வீசுவது மிகப்பெரிய விஷயம். இந்த ஓவர்களில் தன்னுடைய யார்க்கர் மற்றும் மெதுவான பவுன்சர்கள் மூலமாக மிக திறமையாக செயல்பட்டு வருகிறார். அடுத்து ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் மாற்று துவக்க ஆட்டக்காரராக சுப்மன் கில் பெயர் இடம்பெற்று இருக்கிறது. ஆனால் அவருடைய சர்வதேச T20 கிரிக்கெட் செயல்பாடு மிகவும் சுமாராக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் சர்வதேச கிரிக்கெட் மற்றும் IPL என எல்லா பக்கத்திலும் ருதுராஜ் பேட்டின் செயல்பாடு அபாரமாக இருக்கிறது. எனவே இவரை ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் கில் இடத்திலும் நடராஜனை கலீல் அகமது இடத்திலும் சேர்க்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்திய அணியில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் மே 25ஆம் தேதி வரையில் தாராளமாக செய்யலாம். அதற்கு மேல் செய்ய வேண்டும் என்றால்தான் வீரர்கள் காயம் அடைந்து விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட வேண்டும். நன்றி, வணக்கம். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.